மகளே ரீசெண்ட் டைம்ல ஏன் இந்த மாதிரி கொடூரமான விமான விபத்துகளால் நடக்குது அப்படின்னு தெரியலங்க. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விமான விபத்தோட தாக்கமே இன்னும் குறையல. அதுக்குள்ள பங்களாதேஷ்ல இப்போ மிகப்பெரிய விமான விபத்தும் நடந்திருக்கு. அதுவும் பள்ளி வளாகத்துல விழுந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. பங்களாதேஷ்ல டாக்காவுக்கு அருகில ஒரு பள்ளி வளாகத்தின் மீது ராணுவ பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கி பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. அந்த விபத்துல கிளாஸ்குள்ள இருந்த ஒரு சில குழந்தைகள்னால வெளியே வர முடியலங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 19 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க. மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ட்விட்டர்ல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ற மாதிரியே இல்லங்க. குழந்தைகள் எல்லாம் கறிக்கட்டையா மாறி இருக்கிறத நம்ம அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது. ஏன் இந்த மாதிரியான விமான விபத்துகள் ரீசெண்ட் டைம்ல நடக்குது அப்படிங்கறது சத்தியமா தெரியலங்க. விமானம் விழுந்தப்ப ஃபயர் ஆக்சிடென்ட்னால தான் குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல் கட்ட தகவல் சொல்லுது. இந்த விபத்தின் காரணமாக நாளைக்கு பங்களாதேஷ்ல பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளியில சந்தோஷமா படிச்சுட்டு இருந்த குழந்தைகளுக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த மாதிரி சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு.